காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிறேன். ஓகே ஓகே. யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே உள்ளே போல திரும்பி கூப்பிட்ற வாலிபனே, வெட்கப்படுற, நீ முன்னாடி வா, உன் ஆண்டவர் நேசிக்கிறாரு. சரி. யாரும் என்னை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துட்டு அந்நிய பாஷை பேசுகிறான் இங்கிலீஷில். ஓகே ஓகே. அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. இங்கிலீஷில் பேசிட்டு இங்கிலீஷில் பேசுகிறான். அது உங்களுக்கு பார்க்குறேன், எனக்கு புரியுது. டெய்லி 25 அதிகாரம் படிக்க ஆரம்பித்தேன். முழங்கால் போட்டே படிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு முறை 150 அதிகாரம் படித்தேன். முட்டியெல்லாம் எப்பா உங்கள் அம்மாவை உன் காலால் எத்தனை முறை எட்டி உதச்சிருக்க கேட்டதான் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டான். உடஞ்சி அழ ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் வரமும் தீர்க்க தரிசனம் வரமா வெளிப்பாடு வரமா எதுவும் தெரியாது. அது பயமா இருக்கு. ஏன் என்ன கையில இருந்து நெருப்பு கொட்டுது. உடனே யாருன்னா 7 பேய் உள்ள இருந்து பேசு சொல்லுது. அப்ப தாடி வச்சுட்டு சரி வாலிபன் தானே, தாடிக்காரன் புழல்ல புறப்பட்டான், பஸ் ஏறிட்டான், மூலக்கடையில் இறங்கிட்டான், மூலக்கடையிலிருந்து பஸ் ஏறிட்டான். இந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ்ல பெஸ்ட். நல்லா இருக்கீங்களா? தேவ கிருபை. ஸோ உங்களெல்லாம் எடுக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். எனக்கு ஒரு ட்ரீம் அதெல்லாம் உங்களை எடுக்கணும். அது ஸோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக உங்கள் கூட உட்காந்து பேசுகிறது, உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய அனுபவங்களை வெளியே கொண்டு போகிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறோம். ஸோ உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே நான் போகலான்னு நினைக்கிறேன். அது சின்ன வயசுலேருந்து மூவ் பண்ணுவோம். நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் இங்கே சென்னை தானே? இங்கே சென்னையில் புழலேரின்னு சென்னைக்கு தண்ணீர் ரிசர்வாயர் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறது அந்த ஏரி தான். அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே ஓகே. அவருக்கு வந்து எங்கள் தாத்தா ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சினுடைய ரெவரண்டாக இருந்தார். ஓகே ஓகே. ரயில்வேஸில் வேலை செஞ்சுக்கிட்டு ரெவரண்ட் ஆயிடுது ஃபேமிலிக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 தலைமுறை கிறிஸ்தவர். ஆனால் எங்கள் அப்பா சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லை. ஓகே. போனதும் இல்லை, எங்களை போக சொல்லி கம்பல் பண்ணதும் இல்லை. சரி சரி. ஏன்னா அவர் வந்து காந்தியை தான் ரொம்பவே அட்மைரரு. ஓகே ஓகே. அது அந்த அட்மைரேஷனில் தான் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ரயில்வே வேலையெல்லாம் திறந்தது. எங்கள் வீட்டுக்கு அக்கன் பக்தவச்சலமெல்லாம் வருவாங்க, வந்திருக்காங்க. காமராஜர் கையை பிடிச்சி நடந்திருக்கேன் 1969. அப்போ எனக்கு 11 வயசு. ஓகே ஓகே. அப்போது எங்கள் அப்பாவுடைய நண்பர், அப்பொழுது எம்எல்ஏ அவர், அப்போ அவருடைய மகள் கல்யாணம் திருவொற்றியூர் வந்தப்போ சரி அதே மாதிரி புழல் மூலக்கடை ரெடில்ஸுக்கெல்லாம் காமராஜர் வந்தாருன்னா அந்த மேடையில் நானும் உட்காந்துருப்பேன் எங்கள் அப்பாவோட. அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்களை பார்த்து? நல்லா படிக்கணும், ஓகே ஓகே ஓகே, அப்பா பேரை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. சரி 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 சரி. படிப்புலாம் எப்படி இருந்துச்சு? உங்கள் படிப்புலாம் நல்லா? அதான் ஸ்கூலில் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு சொல்லலாமா? ஃபஸ்ட்டுன்னு சில சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு. சரி சரி சரி. அதே நேரத்தில் ரொம்ப நாட்டி பாய். அப்படியா? ஸ்கூலில் வந்து படிப்பு நல்லா படித்தது எனக்கு வந்து எப்போ என்னை சுற்றி கொஞ்சம் வசதி. நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே ஓகே. ஏழைங்க அப்போ அந்த கிராமத்தில் ஏழைங்க ரொம்ப படிக்கிறேன். அப்போது ஆசிரியர்களை விட காஸ்ட்லியான ட்ரெஸ் உடுத்திட்டு போவேன். அப்போ நல்லா நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வசதி. ஓகே ஓகே. ஏன்னா எங்கள் அப்பா எல்லா சொத்தையும் கட்சிக்குன்னு அழிச்சு, காங்கிரஸ் கட்சிக்கு
கட்சியில் இருந்தவங்க தான் நிறைய அவங்களுக்கு இதாச்சா? அப்படி அழிச்சாரு. அழிச்சது. ஓகே ஓகே. ரெட் ஹில்ஸில் இருக்கிற ரைஸ் மில்லுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் பர்மிட் எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தவர். ஓ ஓ ஓ. காசெல்லாம் அப்போ அந்த காலத்து காங்கிரஸ்காரங்க காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. பொதுவாக கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது சின்ன வயசில்? அதுதான் 15 வயசு வரையிலும் சர்ச்சுக்கு போகல. ஓ, நீங்கள் போகல? ஓகே, கம்பல் கிடையாது வரணும். சரி சரி சரி. ஓகே ஓகே. சின்ன வயசில் அதுதான். அதாவது நான் வந்து எல்லா மீட்டிங்க்கும் போவேன். சரி. இந்த நல்லா பேசுகிற ஆர்ஐட்டஸ் பேச்சுக்களை நான் வந்து ரொம்ப கூர்ந்து பார்ப்பேன். சரி. அப்படி இருக்கக்குள்ள 10ஆம் வகுப்புக்கு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சிம்ம குரலில் ஒரு சத்தம். சரி. மேடை பேச்சு மாதிரி இருந்துச்சு. கணீர் கணீர்னு. எங்கேருந்து வருது இந்த சத்தம்? வெளியே வந்து பார்த்தா எங்கள் வீடு அந்த நேஷ்னல் ஹைவேல இந்த சைடு எங்கள் வீடு, அந்த சைடு வந்து ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சு. சரி. அந்த காம்பவுண்டில் ஒரு பப்ளிக் மீட்டிங். அந்த பப்ளிக் மீட்டிங் இருந்தால் அந்த சர்ச்சுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். ஓகே ஓகே. ஏன்னா அது பெந்தகோஸ்து சர்ச்சு, எங்களது மிஷன் சர்ச்சு. சரி. ஆனால் பேசுகிற ரொம்ப நல்லா பேசுகிறாரு, குரல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இருட்டான இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவர் பேச்சையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. அப்படி பேசிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆள் காட்டி விரலை நீட்டி, வாலிபனே, இருட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிற வாலிபனே, யாரும் பார்க்க முடியாது பார்க்கக்கூடாதுன்னு போய் நீ நின்றுட்டு இருக்க, ஆனால் ஆண்டவனை பார்த்துட்டு இருக்கிறாரு, நீ மனம் திரும்பு அப்படின்னு. நான் சுற்றி பற்றி பார்க்குற யாரும் இல்லை. சரி, யாரெல்லாம் இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க வலது கரத்தை உயர்த்துங்க அப்படின்னு. நான் அப்படி வேடிக்கை பார்த்துருக்கேன். என்னையும் அறியாமல் நானே கையை உயர்த்திட்டேன். கையை உயர்த்தினவங்கெல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு. நான் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிறேன். ஓகே ஓகே. யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே உள்ள போல திரும்பி கூப்பிட்ற வாலிபனே, வெட்கப்படுற, நீ முன்னாடி வா, உன் ஆண்டவர் நேசிக்கிறாரு. சரி. யாரும் என்னை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு அங்கே போய் நின்னோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் முழங்கால் போடுறேன். அப்போ என் தலைமையில் கை வச்சோம் பண்ணி அந்த சண்டே அங்கே போயிருந்தேன். 3 ரூபாய்க்கு பைபிள் கொடுத்தாரு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பைபிள் கண்ட இடத்துல கிழிஞ்சு போயிருக்கும். சரி சரி. செல்லரிச்சு போயிருக்கும். யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு பைபிளில் மத்தியை தெரியும், வெளிப்படுத்துகிற விசேஷம் ஆதியாகவும் தெரியும். அது கூட கிழிஞ்சு போனதுனால தெரியும். பைபிள் திறந்து பார்த்தது கிடையாது. சரி சரி. ஆனால் அவர் படித்ததே இல்லை நீங்கள் அந்த சுத்தமாக இல்லை. ஓகே ஓகே ஓகே. அவர் 3 ரூபாய்க்கு பைபிள் கொடுத்ததுனால வாங்கினேன். சர்ச்சுக்கு போன முதல் முறை சண்டே. அங்கே சர்ச்சில் ஒரு அநாத ஹாஸ்டல் உண்டு. சரி. பிரசங்கியார் சொல்கிற வசனத்தெல்லாம் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் தான் போய் எடுத்து படிப்பான். ஆனால் உடம்பெல்லாம் சிறங்க இருக்கும். அப்புறம் பார்த்து 5ஆவது படிக்கிற பையன் உங்களுக்கு டக்குன்னு அது நம்ம இப்போ 10ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. நமக்கு பைபிள் எடுக்க கூட தெரியலன்னுச்சு போயிட்டு உடனே எல்லாத்துக்கும் டேக் வச்சுக்கிட்டேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் இந்த வாரம் நம்ம தான் வாசிக்கணும். அப்போ கூட எடுத்து அவ்வளோ வேகமாக எடுக்க முடியல. அதுக்கு அடுத்த வாரம் அவர் செப்பனியாவிலேருந்து ஏதோ பழைய பட்ட கடைசி புஸ்தகங்கள்லேருந்து அவருக்கு கொட்டேஷன் கொடுத்தாரு. அந்த பையன் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு, நான் எடுத்துட்டேன். ஓகே. அந்த ஃப்ளாக் வச்சிருந்தனால. சரி. எடுத்த உடனே வாசிச்ச உடனே எனக்கு வார்த்தைங்க வெளியே வரல, சத்தம் வெளியே வரல. ஓகே. அப்புறம் தடுமாறி வாசி. ஏன்னா நார்மல் தமிழ் மாதிரி இருக்காது. அது ஒரு அது மட்டும் கிடையாது. சரி. ஒரு ஒரு மகிமையின் பிரசன்னம். ஓகே. நம்ம 10ஆவது படிக்கிற 5ஆவது படிக்கிற பையன் மாதிரி கூட வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, மகனே, பரிசுத்தம் இல்லாமல் உன்னால் இந்த பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்க முடியாது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓகே. உடனே எனக்கு ஒரு திகில் பிடிச்சது. அறிக்கிட்டு அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன எல்லா பாவங்களையும் அறிக்கிட்டும் ஒரு பாவத்தை அறிக்கிட்டது. ஆனால் கூட தொடர்ந்து நானே அதுக்கப்புறம் வர நாட்களில் நான் தான் வாசிப்பேன் பைபிளை. ஓகே ஓகே. ஆனால் ஞானசாரம் எடுக்கலை. காரணம் வந்து எனக்கு கடைசி கன்ஃபர்மேஷன் எடுத்தது வந்து த லாஸ்ட் இங்கிலீஷ் பிஷப்
லெஸ்லி நியூபிகன் சொல்லி. அவர் 1975ல் சரி 74ல் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். அப்படியே கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எனக்கு அது ஒரு பெரிய, நான் 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவன், நான் கருவிலேயே கிறிஸ்தவன். அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு இங்கிலீஷ் பிஷப் தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் ஆர்கியூ பண்ணுவேன். அப்படி மீறி நான் எடுக்கணும்னு ஆண்டவர் என்னோட பேசிட்டோம். கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஞானஸ்தானம் ஒரு இது மாதிரியா, அந்த தெளிப்பு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க. ஆனால் முதல்ல ஞானஸ்தானம் ஆமாம் ஆமாம் குழந்தை ஞானஸ்தானம், குழந்தை தெளிப்பு ஞானஸ்தானம். ஓகே ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே. அப்புறம் 1975 டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான் போய்கிட்டு இருந்த சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸ் வந்து ஈவினிங்கில் தான். ஓகே ஓகே. அப்போ அந்த சர்ச்சில் கால் கழுவி தான் திருவிருந்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சாயந்தரம் ஆராதனையில் திருவிருந்து நேரம். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவங்க மாத்திரம் திருவிருந்தில் பங்கு பெறலாம், பந்தியில் பங்கு பெறலாம், மற்றவங்களாம் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு. நான் வெளியே வந்துட்டேன். பந்தியில் இருக்கிற இந்த ஒரு வாலிபன், அவன் பேர் பெருமாள், கிறிஸ்டியன் பேர் டேனியல், சரி, படிக்காதவன். அவன் திருவிருந்து பந்தியில் வந்துட்டு அந்நிய பாஷை பேசுகிறான், இங்கிலீஷில். ஓகே ஓகே. அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. இங்கிலீஷில் பேசுகிறான். அது உங்களுக்கு பார்க்குறேன், எனக்கு புரியல. சரி சரி. பிறகு நான் அவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், தமிழே சரியாக பேசுகிறான் அவன். சரின்னு சொல்லிட்டு என்னாண்டவர் அப்போ அப்படி வரும். அதே நேரத்தில் சிரிக்கிறான், ஆனால் கண்ணில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக போட்டுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அழுகுறான், ஆனால் சிரிக்கிறான், எப்படி இது? ஆனால் இதெல்லாம் இந்த 10th படிக்கும்போது என்ன 10th அந்த டைம் தானே? அப்போ 11th அப்படியே 11th பாஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. பாஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கீங்க சபைக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். சரி, மகனே, இந்த மகிமையில் உனக்கு ஒரு பங்கு வேணாமா அப்படின்னு. வேணும் ஆண்டவரே. ஏன் அப்போ வெளியே நிற்கிறேன்னு கேட்டேன். இல்லை, அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க ஞானஸ்தானம் எடுக்காததுனால. அப்போ ஆண்டவர் சொன்னார், நானே ஞானஸ்தானம் எடுத்தேனே, நீ ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. சரி, இல்லாண்டவரை நான் எடுத்துடுறேன். உடனே முடிஞ்சு பாஸ்டர் போய் நீ ஞானஸ்தானம் கொடுங்க. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 1975 டிசம்பர் 28 புழலில் ரெட்டேரியில் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரே நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பிறகு அப்போது 77 எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்பா இறக்குறப்போ ரொம்பவே பாதிப்பு. ஏன்னா பொறுப்பில்லாத அண்ணன். சரி, எனக்கு கீழே 5 பேர், 2 அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி குடும்பத்தை நடத்துறது? 52 வயசு அப்பாவுக்கு. ஓகே ஓகே. அவர் சாகும்போது ரொம்ப கடன் இருந்துச்சு. அவங்க எப்படி நடத்துறது? அப்போ 19 வயசு உங்களுக்கு. அதனால சனிக்கிழமை எங்கள் அப்பா இறந்தார். சரி. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் அடக்க ஆராதனை. சரி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு நான் முகத்தை கழுவிட்டு எங்கள் அப்பாவுடைய பாடி வீட்டில் இருக்கும்போது நான் சர்ச்சில் போய் உட்காந்துட்டேன். ஸோ அப்பாவுடைய மரணம் கூட என்ன தடுத்து நிறுத்த முடியல. ஆண்டவருக்குள்ள இருந்தீங்க, ரொம்ப அச்சைக்கப்பட்டுள்ள ஏதாவது உங்களுக்கு ஒரு கோபம் மாதிரி அப்படிலாம் இருந்ததா? இல்லை, நான் அழுவுறேன். இனிமேல் நான் யாரை நான் அப்பான்னு கூப்பிடுவேன். என் தங்கச்சி தம்பியை பார்க்க அழியாருது. அந்த நேரத்தில் என் காதில் கல்லறையில் கடைசியாக பார்க்குறவங்க பார்த்துடலாம் அப்படின்னு அப்பான்னு கத்துறேன். சரி, இனிமேல் நான் யார் அப்பான்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனையும் என் காதில் ஒரு சத்தம், மகனேன்னு ஒரு சத்தம். மகனேங்கிற ஒரு சத்தம் வந்த உடனே
யார் என்ன கூப்பிடுறது? ம். அப்போ உடனே நான் சொன்னேன், அப்பா ம். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு அப்பா, இனிமேல் ம். இந்த உலகத்தில் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். அந்த நாள்லேருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். ஓ, ஓகே ஓகே. ஆனால் கூட நான் ஜெபத்தை விடலை, ம். சோர்வு இருந்துச்சு. ம். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ம். பேச ஆரம்பிச்சு இப்போ வேலை தேட ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைமில் நீங்கள் எதுன்னு சொன்னீங்க, நல்ல வசதியாக அப்பா அம்மா வசதியாக அவர் இருந்தீங்க, சாகும்போது கடன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கடன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வித்து அப்போ ரொம்ப வறுமைக்குள்ளே போயிட்டீங்க. வறுமையின் உச்சத்துக்கு போயிட்டோம். ஓகே ஓகே. வீட்டில் சமையலே இல்லை. ஆ. சரி, ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். என் தங்கச்சி, கடைசி தங்கச்சி 6 வயசு, ம். பயங்கரமாக அழுகுறா. ம். அப்படி அழுகும்போது எங்கள் அம்மாகிட்ட கேட்குறேன், ஏன் அழுகுறான்னா, பசி. ம். ஏன் சாப்பிடலையா? சாப்பிடல, காலையில் சாப்பிட்டது. ம். இவன் பசியாக இருக்கிற அழுவதை பார்த்தோன்னே என்னால் ம். பொறுத்துக்கிட முடியல. காலையில் எங்கேயாவது வேலை செய்யணும், இன்னைக்கு ம். போய் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்கணும், தங்கச்சி சாப்பிடணும் ஓகே ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு வேலை திருப்பி கடைசியாக ம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவரும் ஊழியம் செய்கிறவர், ஓ. நாட்டுச்சூளை போட்டு வேலை செய்கிறாங்க. ஓகே ஓகே. அங்கே போகிறேன் அவர்கிட்ட, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. ஆ. இங்கே என்ன வேலை உனக்கு? ஆ. உன்னுடைய வசதிக்கு நீ பியூசி படிச்சுட்டு இருக்கிற, ம். உனக்கு என்ன வேலை? எந்த வேலையாவது கொடுங்க. ம். ஸோ அப்போ படிச்சுக்கிட்டே தான் நீங்கள் இல்லை, நிப்பாட்டிட்டீங்களா? நிப்பாட்டிட்டேன். வேலைக்கு போகிறேன். அவர் இங்கே ஒரு வேலையில் இல்லை, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. ம். கடைசியாக சொன்னேன், என் தங்கச்சி நேற்று மத்தியானம் காலையில் சாப்பிட்டது, ஆ. சாப்பிடவே இல்லை, நானும் சாப்பிடல, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. ஆ. அப்போ பொதுவாக சோள வேலைக்கு போகும்போது முதல்ல மண்ணு தான் சுமக்கணும், ஓ, ஓகே ஓகே. அப்புறம் மண்ணை ஜலிக்கணும், ம். அப்புறம் மண்ணை மிதிக்கணும், ம். மிதித்த மண்ணை கொண்டு போய் கல் அறுக்கணும், ம். அறுத்த கல்லை கொண்டு போய் காய வைக்கணும், ம். காஞ்ச கல்லை கொண்டு வந்து இங்கே சூளையில் வச்சு அடுக்கணும். ஓகே. இதுதான் ப்ராசஸ். ம். அப்போ முதல் வேலைக்கு போகிறவங்களுக்கு மண்ணு தான் சுமக்கணும். ஓ. அப்போ அவர் ஊழியக்காரரானதுனால, ம். நீ இந்த வேலையை செய்ய முடியாது, ம். மண்ணை சுமக்க முடியாது, மண்ணை மிதிக்க முடியாது, ம். அதனால் ஒரு நீ மேலே ஏறுன்ட்டு சூளை கீழே நெருப்பு மூட்டியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. வெறுங்கால், ஓகே. நெருப்பு அனல் பயங்கரமாக இருக்கு. வேலை செய்கிறேன். பார்த்தா அந்த காஞ்சி போன கல் வாங்கி கொடுத்தா கையெல்லாம் ரத்தம். ம். பிஞ்சு கை தானே, ம். கையெல்லாம் ரத்தமாயிருச்சு. இதை யாராவது பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மத்தியானம் சாப்பாடு டைமில் பக்கத்தில் இருக்கிற மாந்தப்பில் போய் முழங்கால் போட்டு அழுகுறேன். ம். சாயந்தரம் வரையும் எனக்கு பலன் தாங்க. ஆ. கூலி எவ்வளவு? ₹3.50. ஸோ வாங்குற வரைக்கும் அது நமக்கு இது இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மேலே ஏறி வாங்கி கொடுக்குறேன். கொடுத்த பிறகு வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகே. கூலி கொடுக்குறாங்க. ம். கூலி வாங்க வர்றேன், கையெல்லாம் ரத்தம். ம். அப்புறம் சொன்னால், நாளைக்கு நீ வராத, ம். நான் சொன்னேன்ல ம். உன்னால் முடியாதுன்னு. சரின்னு சொல்லிட்டு வாங்கி ஜோம் பண்ணிட்டு கொண்டு வந்து 50 காசு தசம்பாக எடுத்து வச்சுட்டு ம். ₹3 கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன். ம். அப்போ அந்த ₹3 வந்து ₹2 அரிசி. அப்போ ஓகே ஓகே ஓகே. ஒரு படி அரிசி ₹2. ம். அப்போது அதை வாங்கி ஆ. சாம்பார் வச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. பட் அந்த நேரம் இல்லை, அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல? எல்லாருமே எங்கள் அப்பா தான் உதவி செஞ்சார் எல்லாத்துக்கும். ம். ஆனால் யாரும் எங்களுக்கு வந்து உதவி செய்யலை. ஓ, ஓகே ஓகே. அவங்களுடைய சொந்த பந்தம் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? ஓ, பெரிய குடும்பம். எப்படி 2 அக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு மூத்தவன் சின்ன வயசுல இறந்து போனான். 3 பேர் போக மீதி 7 பேர். எங்கள் அம்மா 8. சரி, 8 பேருக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அதனாலே நிறைய ஒதுங்கினது இருக்கு. ஓகே ஓகே. ஸோ வேலை தேடி அப்புறம் வந்து இந்தியா ரேடியேட்டர்ஸ்ன்ற கம்பெனி புழலில் ₹5 கூலி, மாதத்துக்கு 2 வாரம் தான், ஒன்று விட்டு ஒரு வாரம் தான் கொடுப்பாங்க வேலை. அதில் சமைட்டு எடுத்து அடிக்கணும். பயங்கர கடினமான வேலை. ₹5 தான் கூலி. சரி, வாரத்தில் 5 நாள் தான் வேலை. ஓகே ஓகே. செவ்வாய்க்கிழமைனா ₹25 கூலி கொடுப்பாங்க. ₹25 கூலி வாங்கி ஜாப் பண்ணிட்டு 20% தசமாக எடுத்து வச்சிருக்கோம். ஓ, 10க்கு மேலே 20. சரி 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 சரி. எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுப்பேன். சரி. அப்புறம் அங்கேருந்து ஹார்பரில் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ₹150 வேலைக்கு, ₹3.50. அப்புறம் வாரம் ₹25, மாதம் ₹50,
அதுக்கப்புறம் ம். ஒரு மாதத்துக்கு 150 ரூபா ஓ சம்பளம் சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டெம்பரரி வேலை டைப்பு கிளர்க், டெம்பரரி கிளர்க். ஆ அதை பண்ணும்போது புழல்லேருந்து பேசன் பிரிட்ஜ் வரலையும் வந்துட்டு ஓகே பேசன் பிரிட்ஜ்லேருந்து அண்ணா சமாதி வர டெய்லி நடந்து போவேன். ஓ சரி போக வர 17 கிலோமீட்டர். காலையில் சாப்பாடு இருக்காது, மத்தியானம் சாப்பாடும் இருக்காது. அப்போது போகிற வழியெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போவேன் டெய்லி. 35 காசு தான் பஸ்ஸுக்கு. சரி. ஆனால் அது இருந்தால் எனக்கு மத்தியானம் சாப்பாடு ஒரு இட்லி 15 காசு, 2 இட்லி 30 காசுக்கு. பஸ்ஸு 35 காசு. அது முடியாமல் அந்த வால் டாக்ஸ் ரோடு வழியாக நடந்தே வந்து ஐலண்ட் கிரவுண்டுக்காக வந்து யூனிவர்சிட்டிக்கு வர வழியெல்லாம் ஒரு 200 ட்ராக்ஸாவது கொடுத்துருப்பேன். ஓ அப்படி. பிறகு நேரம் இது பஸ் இருக்காத காசு இல்லாதனால காசு இல்லாம ஓகே ஓகே. பஸ்ஸுக்கு 35 காசு, 35 காசு இல்லை, திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு தான் காசு. அப்போ யூனிவர்சிட்டியில் 10 ரூபா தான் கூலி ஒரு நாளைக்கு. கூலியும் செய்வேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னு ஒரு அண்ணன் சொல்ல, இப்போ அபிஷேகம் பெறாமல் நீ வந்து சாட்சி சொல்லக்கூடாது. சரி, எனக்கு அபிஷேகம் வேணும். அப்போ எங்கே போனாலும் எல்லார்ட்டையும் ஜாம் பண்ணிக்க, எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். இப்போ ஒரு நாள் எங்கள் ஊருக்கு ஒரு 84 வயசான ஒரு ஊழியக்காரர், நீண்ட தாடி. அவர் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பைபிளில் தான் வசனம் கொடுப்பார் பதில். அந்த மாதிரி பைபிளை இருதயத்தில் பதிச்சு வச்சிருப்பார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே போயிட்டு அவர்கிட்ட முழங்கால் போட்டேன். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. சரி. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஓ அப்படியா, சரி சொல்லி சொன்னார். பரிசுத்தாவின் அபிஷேகம் கேட்குறிய, என்ன அபிஷேகம் வேணும்னு கேட்டேன். சரி. எனக்கு நான் ஆரம்ப விசுவாசி தானே, எனக்கு என்ன தெரியும். பேசாமல் இருக்கிறப்போ அவரே சொன்னார், அந்நிய அபிஷேகம், சாதாரண அபிஷேகம் வேணுமா, அக்கினி அபிஷேகம் வேணுமான்னு கேட்டார். எனக்கு அக்கினி அபிஷேகம் தான் வேணும் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் வேணும்னு ஒன்றையும் அந்த நிமிஷத்தில் அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு எவ்வளோ பைபிள் படிப்பேன்னு கேட்டேன். நான் இன்னொரு 1/2 மணி நேரம் படிப்பேன். சரி. எவ்வளோ நேரம் வேதம் வாசிப்பேன்னு கேட்டார். ஒரு 1/2 மணி நேரம் வாசிப்பேன். சரி. அப்படியா இருந்தா உனக்கு அக்கினி அபிஷேகம் வேணுமா இருந்தா நாளையிலிருந்து பைபிள் முழங்காலில் 15 அதிகாரம் படிக்கணும்னு சொன்னார். ஒரு நாளைக்கு 15 அதிகாரம். 15. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு நாளைக்கு 15 படிப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் படிப்பேன். அவர் சொன்னார், அக்கினி அபிஷேகம் வேணும்னா நீ 2 முழங்காலில் பைபிளை 15 நிமிஷம் படிக்கணும். ஓகே. நான் அப்படியே படித்தேன். அவர் 15 நேரம் நான் டெய்லி 25 அதிகாரம் படிக்க ஆரம்பித்தேன். முழங்கால் போட்டே படிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு முறை 150 அதிகாரம் படித்தேன். முட்டியெல்லாம் வீங்கிருச்சு. 150 ஒரே ஸ்ட்ரெச்சில் முழங்காலில். சரி சரி. அப்போ எவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்க? ஆனால் முட்டியெல்லாம் வீங்கிருச்சு. சரி. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிறகு அந்த பைபிள் பாதி படிச்சுட்டு எனக்கு அக்கினி அபிஷேகத்தாண்ட கொடுத்தார். ஸோ ஓகே, அது எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? அதுதான் அபிஷேகம் பெற்றோடனையும் தூக்கி தூக்கி அடித்தது பெந்தகோஸ்தே சர்ச்சில் தான். கர்த்தர் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தாரு. அந்த சமாதானத்தை கொடுத்த உடனே எனக்கு அது வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. மாற ஆரம்பித்து அக்கினி அபிஷேகம் அது எப்படி கிரியை செய்யும், எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, யாரும் சொல்லி தரல. சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு வீட்டில் ஜெபம். அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரம்மா பேர் எமீமா. ஓகே ஓகே. அவங்க வீட்டில் ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வர்றேன். முடிஞ்ச உடனேயும் அந்த அம்மா கையை நீட்டி கை காய் ஜெபம் பண்ணுங்க தம்பினா. பார்க்க பயமாக இருக்குது. இந்த 5 வரலும் ஒன்றும் இந்த தண்டி வீங்கி இருக்கு. என்ன இவங்க ஜெபம் பண்ணுறாங்க எதுக்கு? சரி ஜெபம் பண்ணுவோம்ட்டு
ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ம் கண்ணு மூடிக்கிட்டு இப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். சரி. கையை வைத்தி ம் அந்தம்மா கண்ணை திறந்து ஏப்பா ம் கையை வச்சு ஜெபம் பண்ணுப்பான்றாங்க. இப்படி வீங்கிருக்கு, சரி. விரல் வச்சாலும் ஆ வலிக்குது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க. ம் அப்படியா இருந்தால் நான் எப்படியாவது ம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ம் கண்ணை மூடிக்கிட்டு தொடவே இல்லை, இப்படி தூக்கி வச்சுருந்தேன். சரி. மறுபடியும் சொல்ல தொட்டு ஜெபம் பண்ணுப்பா. ம் ம் நான் தொட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஆ முடிக்குள்ள அந்த அம்மா ஆண்டவரே நான் பாவி, ஆ. ஆண்டவரே நான் பாவி, ஓ ஆண்டவரே நான் பாவி, அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துறாங்க. என்னடா இது நீங்க தொட்ட கத்துறாங்க? உடனே தொட்டு ஜெபம் பண்ணணும். சரி சரி. என்னடா இப்படி கத்துறாங்கன்னு பார்த்தா ஆ 5 விரலும் நார்மல் ஆயிடுச்சு. பா ஆ மே ஆ வலி இல்லை. ஆ என்னது, எனக்கு கண்ணு திறக்க பயம். சரி. இவங்க அல்லேலுயா போட்டு கண்ணு திறந்து பார்த்தா ம் 5 விரலும் நார்மல் ஆயிடுச்சு. ம் ம் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். வெளியே வந்தா அந்த தெருவில் ஒருத்தன் டோனின்னு ஒரு வாலிபன் 17 வயசு, ஆ காலை நீட்டிக்கிட்டு கை இப்படி மடக்கின்னு இருக்கான். ம் திடீர்னு கை மடங்கிருச்சு, சரி. கால் மடக்க முடியல, ஆ நடக்க முடியல. ஆ அவனுக்கு ஜெபம் பண்ணலாம் தம்பி அப்படின்னா. ம் அவங்க மக இல்லை, அண்ணா அவனுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, ம் பயங்கர திமிரு பிடிச்சவன். அவன் ஆங்கிலோ இண்டியன், சரி சரி. வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவான், லேலியா லேலியான்னு சொல்லி கிண்டல் ஆ பண்ணுவான். அவனுக்கு ஜெபம் பண்ண வேணாம். ம் இந்த மனுஷன் தம்பி எல்லாரும் கை விட்டாங்க, சரி நாளைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், எம்ஆர்ஐ ஸ்கேனு ஏதோ ஒரு பெரிய ஸ்கேன் எடுக்க போகிறாங்களாம். சரி. அப்போ எல்லாரும் கை விட்டாங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆ அப்படின்னு கிட்ட போனால் அவன் என்னை பார்த்து சிரிச்சான். ஆ பிறகு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா, ம் ஆண்டவர் சோகம், அதுக்கும் சிரிச்சான். ம் பக்கத்தில் பார்த்தா ஒரு கட்டு பீடி இருந்துச்சு. சரி. அவன் சிரிச்ச உடனே ஜெபம் பண்ணான்னு சொன்னோடனே ஆவியான என் காதலை சொல்கிறாரு, ம் மகனே ம் அவன் காலால் அவங்க அம்மா எத்தனை முறை எட்டி உதைச்சான்னு கேளு. ம் நான் உடனே ம் எப்பா உங்கள் அம்மாவை ம் உன் காலால் எத்தனை முறை எட்டி உதைச்சிருக்க ம் கேட்டதான் ம் உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான். ம் ம் உடைஞ்சு அழ ஆரம்பிச்சோடனே ஸோ உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வரமும் இதை தீர்க்க தரிசனம் வரமா வெளிப்பாடு வரமா எதுவும் சரி தெரியாது. சரி சரி. அப்படி கேட்கணும்னு உங்களுக்கு ஆவியான சொன்னாரு கேட்டேன். சரி சரி சரி. அதை சரி பீடி தூக்கி போட்டுன்னு போட்டான். ஆ என்ன கொண்டு என்ன இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ம் நான் ஒரு 15 காசு கொடுத்து ம் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லி ம் ஜெபம் பண்ணி இந்த கைப்பிடி வச்சுருக்கிறான். ம் முன்னங்கை இங்கே இங்கே ஜெபம் பண்ணி ரைட்ஸு ம் டோனி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவன் வலது கையை குணமாக்குறாரு, வலது கையை இயேசுவின் நாமத்தில் நீட்டுன்னு நீட்டிட்டான். பா ஆ அதே மாதிரி இடது கை ஜெபம் பண்ணி இடது கை நீட்டுன்னு நீட்டிட்டான். ஆ திரும்பி காலுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஆ காலுக்கு ஜெபம் பண்ணி எழுந்துருன்றேன், முதுகு வலிக்குதுன்றான். ஆ முதுகுக்கு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு அப்படின்னு அப்படியே எழுந்துட்டான். எழுந்துட்டு நட என்ன கோலெல்லாம் வேணாம், நான் ஜெபம் பண்ணுறேன். இல்லை இங்கே கணுக்காலெல்லாம் வலிக்குது. சரி. எல்லாத்துக்கும் குடிஞ்சு எண்ணெயை தேய்ச்சி ஜெபம் பண்ண உடனே சரி. இதுக்குள்ளே வந்து ஒரு 100 பேர் கூடிட்டாங்க. ஓ ஆ இயேசுவின் நாமத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ம் பா ஆனால் உங்களுக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும்ல. அது ஆமாம், ரைத்தை கிரியேட் பண்ணிருக்கும்ல அப்படியே. இதுதான் டெவலப் ஆச்சு. ஆ ஓகே ஓகே ஓகே. பிறகு வந்துட்டேன். ம் வந்துட்டு அடுத்த நாள் அதே ஊரில் சரி. ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க பேர் மீனாட்சி. இப்படி கையை தூக்கி கண்ணு மூடி ஜெபம் பண்ணுறேன். சரி. திடீர்னு தொப்புனு கீழே விழுந்து பிறல்து ஒரு அம்மா, மீனாட்சின்றது. எல்லாரும் பயந்துட்டான். பயந்துட்டு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு கை தூக்குறோம். கை தூக்காத கையை தூக்காத கையை தூக்காத, எனக்கு பயமாக இருக்கு. ஏன் என்ன கையில் இருந்து நெருப்பு கொட்டுது. என்னடா இது, அதுவும் எனக்கு புதுசு. இந்த அனுபவம் நான் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. உடனே யாருன்னா 7 பேய் உள்ள இருந்து பேசு, ஆராயி, அப்துல் காதர், இந்த 7 பேர். சரி. அன்னைக்கிளி, 7 பேர் பேர் சொல்லு. 7 பேருமே தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. ஆவிகள் வரும்பொழுது ஒரு ஆவி வரும்போது வயிறு அப்படி வீங்கிடும் நமக்கு. காதர் பாய் ஆவி வரும்போது குடிக்க சாராயம் கேட்கும். இன்னொரு ஆராய் என்ற ஒரு ஆவி வரும்போது ஆத்திரம் விழுந்து சாக போவோம். யார் எப்படி செத்தாங்களோ. ஒரு முறை இந்த அம்மாவுக்கு வயிறு வீங்கி இருக்கிறத பார்த்து அவங்க வீட்டுக்காரரு ஷாவலஸில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சவர்
ம் 3 பிள்ளைங்க இருக்கு. சரி 4வது இந்த அம்மா மாசமா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆ நேராக வேலை முடிச்சுட்டு கேஎம்சியில் வந்து கர்ப்பத்தடை பண்ணிட்டார் பா ஆ புருஷன். ஆ ஆ பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அந்த அம்மா வயிறு நார்மலாக இருக்குது. ஆ இவர் கேட்குறாரு என்ன ஆச்சு அது என்ன ஆச்சுன்னா என்ன வயிறு பெருசாக இருந்துச்சு. ஆ ஏன் வயிறு பெருசாச்சு? ஆமாம் உப்புசமாக வச்சுருந்தேன். ஆ மாசமா இல்லையா நீ? ஆ யார் சொன்னது? இல்லையே. ஐயோ நீ மாசமா இருக்கிறேன்ட்டு நான் போய் கர்ப்பத்தில் பண்ணிடுவேன். ஓ அந்த மாதிரிலாம் ஓகே ஓகே சரி இதுக்கு வந்து ஆ அப்புறம் வந்து 21 சூனிய கட்டு. ஓ இது என்னடா பண்ணுறது? அப்போ எனக்கு 19 வயசு. ஆ நான் என்ன பண்ணேன், ம் சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு உபவாசத்தோடு வர்றேன், சரி ஜெபம் பண்ணலாம் ஆ பண்ணிவிட்டு அவங்க படுத்துக்கிட்டு இருக்க அந்த கட்டில் சுற்றி ஏசி ரத்தம்னு சொல்லி சரி தண்ணி தெளிச்சுட்டு, ஏன்னா அவங்க பயப்படுறாங்க நைட்டில் ஆற்று பக்கத்தில் வீடு, ஆ ஆற்றுல போய் விட போகிற ஆற்றுல போய் விட ஓகே ஓகே இயேசுவின் நாமத்தை இந்த கட்டில் விட்டு நீ வெளியே போகலாம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு புழல் பண்ணிட்டு ம் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு காலையில் ஒன்றும் சாப்பிடாம போகிறேன். சரி இந்த 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 மீனாட்சிக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி சொல்லுது. அப்போ தாடி வச்சுட்டு ம் தாடி வச்சுட்டு சரி வாலிபன் தானே, ம் தாடிக்காரன் புழலில் புறப்பட்டான், பஸ் ஏறிட்டான், கரெக்டாக சொல்லுது அது மூலக்கடையில் இறங்கிட்டான், ஆ மூலக்கடையிலேருந்து பஸ் ஏறிட்டான், ஆ இப்போ கார்பரேஷன் பில்டிங்கில் இறங்கிட்டான், ம் இந்த லெவல் கிராஸை கட் பண்ணுறான், ம் வர்றான், என்னை விரட்டுறதுக்கு வர்றான், ம் என்னை விரட்டுறதுக்கு வர்றான்னு ம் இந்த வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ம் எல்லாம் வெளியே வந்து பார்க்குறேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆ எப்பா வீடியோ மாதிரி நீ புரட்டதுலேருந்து கரெக்டாக ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆ இப்போ அந்த அம்மாவுக்கு சுகமாயிருச்சு. ஆ அப்போது தான் எனக்கு தெரியும் ம் ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து ஏதோ கிருபையை கொடுத்துருக்குறாரு. பட் அந்த அக்கினி அபிஷேகம் ரிசீவ் பண்ணிங்க ஃபர்ஸ்ட், அது உங்களுக்கு எப்படி வேற மாதிரி ஃபீல் கொடுத்ததா இல்லை நீங்கள்? இல்லை இல்லை அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். ஒரு அன்கன்ட்ரோலபிள் பவர், ஓகே ஓகே அன்கன்ட்ரோலபிள் எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஒரு என்ன வந்து சொல்கிறது, ஒரு தேர்ட் ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸ் ஓ உள்ளுக்கு வந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் நோயாக இருக்கிறவங்களும் என்ன தலைவரீங்கன்னா அப்போ ஒரு ஃபெய்த்தில் தான் இப்படி மூவ் பண்ணுவீங்கன்னா இல்லை ஆவியானவர்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு என் நாமத்தினால என்னை பேசி ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அதாவது டக்குன்னு அவன் கையிலாதானோடனே உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். எனக்கு எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. நம்ம சின்ன பையனாச்சு, 19 வயசுல பார்த்துருக்கேன். ரெண்டாவது நான் எதிர்பார்க்கறான் ஆண்டவர் எனக்கு இந்த வாரம் தரம் அந்த வாரம் வரம்னா என்னன்னு தெரியாது, கனிகளுக்கும் வரங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது, கொடுத்துட்டாரு. சரி பட் பயங்கர வைராக்கியமா இருப்பேன். வைராக்கியம்னா அந்த மாதிரி. ஓகே லஞ்ச் டைமில் ஆஃபீஸில் எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க, எனக்கு சாப்பாடு கிடையாது. அந்த நேரத்தில் எதிரில் அண்ணா சமாதியில் தென்னந்தோப்பில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்படி போன நான் பட்டினி கிடந்தனால மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டேன். ப்ரேயர் பண்ணும்போதா அண்ணா சமாதியில் ஓகே ஓகே அப்படியே விழுந்துட்டேன். தெரியாது, கண்ணு முழிச்சு பார்க்குற 3 மணி, 2 மணிக்கு ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணோம், காணன்னு என்னை தேடுறாங்க. ஓகே 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 எழுந்திரிச்சு உடனே முகத்தை அலம்பிக்கிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன். எங்கே போயிருந்தேன், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. சரி இல்லை இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு, அது காரணத்தெல்லாம் சொல்ல மயக்கம் வந்துருச்சு. சரி 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 அப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. அப்போது இது மாதிரி இருக்கும்போது ஆனாலும் நான் ஊழியத்தை விடலை. அப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனப்போ 132 பேர் டெம்பரரி. அதில் சீனியாரிட்டியில் நான் 8வது. சரி சரி. ஆனால் அந்த குரூப்லேயே ரொம்ப வயசு குறைஞ்ச வயசில் நானும் ஒருத்தன். அப்போ ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு, வெளியே ஜீசஸ் லவ்ஸ்னு ஒரு பேட்ஜு, அப்படியா பாக்கெட்டில் வந்து வசனம் வச்சுருப்பேன். இந்தியன் இங்கில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வசனம் சரி சரி படிக்கிற மாதிரி, பார்த்தவனையும் படிக்கிற மாதிரி சைலண்ட் காஸ்பல். அப்போது ஆண்டவரே என்னால் நடக்க முடியல, ஓட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளாவது கொடுங்க. சரி. அசம்பிள் பண்ண சைக்கிளை என் ஃப்ரெண்டுடைய அப்பா கொடுத்தாரு. மாதம் 25 ரூபான்னு கொடுத்து, அதுக்கு பூட்டு கிடையாது, பெல்லு கிடையாது, லைட்டும் கிடையாது.
அதுலேயே ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டர் மிதிப்பேன். ஓகே 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 ஓகே. அது வந்து எப்படின்னா, வண்டி ஓட்டும்போது பெல்லு சத்தம் மாதிரி கேட்கும். ஓ செயின் கார்டும் கிடையாது. சரி. அதுலேயே வேகமாக போய் சைக்கிள் மிதிச்சுட்டு ம் அண்ணா சமாதியிலேருந்து ம் சேத்துப்பட்டு சிந்தாயிரப்பட்டெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு சரி. அதே சைக்கிளில் பெரம்பூர் வழியாக மூளைக்கடை போய் மூளைக்கடையில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து போய் திரும்பி வந்து காலையில் எடுத்துகிட்டு வருவேன். அப்போது என்னால் அந்த சைக்கிளையும் மிதிக்க முடியல, பழைய சைக்கிள். ஆனால் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல சைக்கிள் தான், இன்னும் நான் நல்லா வேகமாக ஒளிய செய்வேன் அப்படின்னு சரி சொன்னேன். மறுவாரம் எனக்கு சீனியர் கிளார்க், ஓகே ஓகே ஓகே, அவர் வந்து அவர் பேர் பிரபாகரன். ஓகே. புது சைக்கிள் வாங்கியிருந்தார். வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு லீவு. அவர் வேறு எங்கேயும் போகிறாருல, இந்த லாசரிங் வா, என்ன எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சார், என் சைக்கிளை இன்னைக்கு நீ எடுத்துகிட்டு போயிட்டு திங்கக்கிழமை ஒரு ரூபா எடுத்துகிட்டு வா. ஓகே. புது சைக்கிள் சார், என் சைக்கிள் இருக்கு சார். உன் சைக்கிளை யாரையும் எடுத்துட்டு போகிறா, ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுட்டு போ. சரி. ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு இந்த புது சைக்கிள் போய் அந்த சைக்கிளை மிதிக்கிறேன். புதுசாக பிஎஸ்சி டீலக்ஸு. ஓகே ஓகே ஓகே. கார் ஓட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. பயங்கரம். கார் அந்த சைக்கிள், புது சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற தெருவில் எல்லாரும் பார்க்குறாங்க. 1982. ஸோ அந்த டைமில் அது பெரிய விஷயம். ஆமாம், 1050 ரூபா புது சைக்கிள். சரி சரி. இப்போ 5000 6000 தெரில. ஓகே ஓகே. பிறகு ஆண்டவரே இப்படி ஒரு சைக்கிள் இருந்தா இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஊழியம் செய்வான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போகிறேன். சனி ஞாயிறு அந்த சைக்கிள்லேயே பயங்கரமாக ஓடி ஓடி ஊழியம் செஞ்சு சுற்றுறேன். திங்கக்கிழமை காலையில் போகிறேன். போயிட்டு சைக்கிள் சாவியை கொண்டு, சாவி அப்படின்னு ஒரு சாவி வாங்கினதையோ, சைக்கிளாப்பா, சைக்கிள் லோன் போட்டு வாங்கியிருக்காரு 1050 ரூபா. சரி. அப்போ அவர் சொல்கிறாரு 1150, 1050 1150 சைக்கிளை கொடுத்துட போகிறேயா, யாராவது கேட்டால் சொல்லு அப்படின்னு. எவ்வளவு சார்னு. 1000 ரூபா வந்தால் கொடுத்துடலாம்யா. வாங்கி 2 நாள் தான் அது. சரி. கொடுத்துறாண்ணா சொல்லிட்டு சொல்கிறாரு, உனக்கு வேணுமா ஐயான்னாரு. எனக்கு வேணும் தான் சார், ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. உனக்கு வேணும்னா 900 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். எனக்கு வேணும் தான் சார், ஆனால் 900 ரூபாய் கொடுக்க முடியாது. சரி. வேணா ஒன்று செய்கிற, மாதம் மாதம் 100 ரூபா கொடுக்குறேன். சரி. சரியா, உனக்கு தானே எடுத்துக்கேன்ட்டார். எனக்கு நம்ப முடியல. புது சைக்கிள் வந்துச்சு, அந்த சைக்கிள்லேயே அதுலேயே எனக்கு கல்யாணம் ஆச்சு. 82. ஓகே. எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 மொப்பேட் இருந்தால் நல்லா இருக்காண்டவரே, நான் இன்னும் நல்லா ஊழியம் செய்வேன். சரி. அப்போ எனக்கு 12 ரூபா கூலி ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே. பெட்ரோல் எவ்வளோ தெரியுங்களா, 1 ரூபா 47 காசு. 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபா 47 காசு. அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு புது டிவிஎஸ் 50 கொடுத்தார். ஸோ அதுவும் லோனில் வாங்கினீங்கன்னா? லோனில் தான். ஓகே 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 ஓகே. அதில் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு. சரி சரி. இதுக்கு இடையில ஒரு பாஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு மைக் செட் வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் 2 லாரி. சரி. ஒரு லேண்டை விற்று 2 லாரி வாங்கி போட்டிருந்தோம். லாரி வருமானம் வீட்டுக்கு, சரி, யூனிவர்சிட்டி வருமானம் ஊழியத்துக்கு, தசம்பாகம் போக. சரி சரி. ஆண்டவர் நம்ம முழு நேர ஊழியத்துக்கு 76 கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன்னா, ஆண்டவரே நான் அப்போல்லாம் வந்து யாராவது ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னா வேலை கிடைக்காம ஊழியத்துக்கு வந்தான்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ வேலை வந்து குதிரை கொம்பு, ஒரு ஜோல்னா பை, அவ்வளோதான். அது ஊழியத்துக்கு வந்து 2 வருவாங்க. அப்படி யாரும் என்ன சொல்லக்கூடாது ஆண்டவரே. சரி. எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், பர்மனெண்ட் ஆகணும், நான் ரிசைன் பண்ணிட்டு வரணும்
நான் ஊழியத்துக்கு வர்றேன். நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைக்கிறதா இருந்தால் அந்த ஏஜ்லேயே அப்படி கேட்குறீங்க? ஆமாம். ஓகே ஓகே. பல சாது செல்லப்பா 4 மணி நேரம் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. எங்கே போய் உட்காந்து 3 நேரம் ஊழியம் 3 நேரம் ஊழியம். எனக்கு இத்தனை பாடுகள் இருக்கு. 3 தம்பி 2 தங்கச்சி. சரி. அம்மா. நான் 3 நேரம் ஊழியத்துக்கு வந்து என்ன பண்ண முடியும்? வேலை கிடைச்சி நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன். சரி. இதுக்கு இடையில 82 கல்யாணம் ஆச்சு. 82 எண்டில் டிசம்பரில் 31ஆம் தேதி புது வருஷம் ஆராதனில் நான் அழுகுறேன். என் ஒய்ஃபு மாசமாக இருக்கிறாங்க. ஓ சரி. ஒய்ஃப் மாசமாக இருக்கிறாங்க. சரி. ஆண்டவரே, இந்த 82 வருஷத்தை ஆரம்பிக்கும்போது நான் தனியாக இருந்தேன். முடிவில் இப்போ நாங்கள் 2 பேராக இருக்கிறோம். சரி. அடுத்த வருஷம் நாங்கள் 3 பேர் ஆக போகிறோம். இன்னும் நான் 12 ரூபா கூலியில் எப்படி ஆண்டவரே எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டேன். 25 வயசில். அப்போ நான் கேட்குறேன். சரி. அப்போ அந்த புது வருஷம் ஆறாவதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. இந்த வருஷம், அதாவது சரி 83 பிறந்துருச்சு. 83 ஆண்டு சொல்கிறார், இந்த வருஷத்தில் உனக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணுவேன்றார். ஓகே ஓகே ஓகே. நான் அப்படியே கண்ணீரோடு ஏற்றுக்கிட்டு 2ஆம் தேதி வேலைக்கு போய் என்னுடைய சீனியர்கிட்ட சொல்கிறேன், சரி இந்த வருஷம் எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆக போகுது. டெம்பரரியாக ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்கிறேன். யாரா சொன்னது? ஆண்டவர். அங்கே யூனிவர்சிட்டி 3 ஃபைபர் கட் பண்ண போகிறாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அப்போ ஆட்களை குறைக்கணும்னு பேசுகிறாங்க. சரி. கொஞ்சம் பேரை திருச்சிக்கு அனுப்பணும், கொஞ்சம் பேரை கோயம்புத்தூருக்கு அனுப்பணும்னு பேசுகிறாங்க. மே மாதம் முடிவில் எல்லாத்துக்கும் டெர்மினேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே வா. ஓகே ஓகே. டெம்பரரிக்கு. சரி. ஜூன் 1 வராதிங்க வேலைக்கு அப்படின்னு. சரி. உடனே எங்கள் ஆட்கள் எல்லாம் ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஸ்டே வாங்க போகிறாங்க. ஸ்டேட் டிஸ்மிஸ். இந்திரா காந்தி கிட்ட மனு கொடுக்குறோம், கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், எம்ஜிஆர் கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். ஒன்றும் நடக்கலை. சரி. இப்போ 100 ரூபா கொடுத்து ஸ்டே வாங்க போனால் ஸ்டேவும் கிடைக்கல. டிஸ்மிஸ். டபுள் பெஞ்சு. ஜெயதேவ், ஜட்ஜி ஜெயதேவ், சுக்தேவ் ஜெயதேவ், அவர்கிட்ட போனோடனே ஸ்டே கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாமல் கேஸை வந்து ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. ட்ரிபியூனல் போனால் எப்போ எடுக்கிறது? அப்போ என் ஃப்ரெண்டை டே இந்த வருஷத்தில் வேலை பர்மனெண்ட் ஆகும்னு சொன்னீங்க, ட்ரிபியூனலுக்கு அனுப்பிட்டாங்க, எப்போ முடியும்னு தெரியாது. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, சரியில்லா சார், ஆண்டவர் சொன்னதாகவே இருக்கட்டும், உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பர்மனெண்ட் பண்ணோன்னா ஒன்று டிகிரி இருக்கணும், இல்லைன்னா பியூசி வித் லோயர், இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி வித் ஹையர். இது 3மே என்கிட்ட இல்லை. ஒன்லி எஸ்எஸ்எல்சி, லோயர் ஃபஸ்ட் கிளாஸில் ஹை ஸ்பீட் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஹையர் பாஸ் பண்ணணும். நான் ஹையரை விட நல்லா டைப் பண்ணுவேன். ஆனால் அந்த காலத்தில் ஹையர் எக்ஸாமும் ஸ்டெனோ எக்ஸாமும் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க அந்த நாட்டில். ஓகே ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வைக்கிறாண்டா நான் போக மாட்டேன். ஓகே. அப்போ டெக்னிக்கல் டைரக்டர் சண்டேனா சர்ச்சுக்கு போகணுன்ட்டு அது டெக்னிக்கல் டைரக்டர் வந்து சிண்டிகேட் மெம்பரு. அப்போ எங்கள் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, சிண்டிகேட் மெம்பர் வருவார் டெக்னிக்கல் டைரக்டர், நாங்கள் சொல்கிறோம் நீ போய் சும்மா உட்காந்துட்டு வந்துடு, 1/2 மணி நேரம் நீ ஹாலில் உட்காந்துட்டு வந்துடு, சரி, நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம், சரி அப்படின்னு. அப்படி ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை பிரதர். 5 இன்க்ரிமெண்ட் எனக்கு கட்டு. ஓ அப்படியா? ஆனால் ஹையரை விட ஸ்பீடாக அடிப்பேனா. என்ன சர்டிஃபிகேட் இல்லை. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் எக்ஸாமுக்கு போக மாட்டேன். ஸோ இதனால இவ்வளோ கட்டாச்சு. ஆமாம், 5 இன்க்ரிமெண்ட் கட்டு. அதனால் ஏன் லீவில் பாதி கட்டு எனக்கு கவலையே படலை. ஸோ அப்போலாம் என்ன யோசிச்சுட்டு இதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் மாற்றுவார் அந்த மாதிரி திங்க்? கர்த்தர் சொல்லிட்டாரு, சொன்னால் மாற்ற மாட்டார், அவரால் கூடாத காரியம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே,
நீ குவாலிஃபை பண்ணு, ம் வேலையை நான் பர்மனன்ட் பண்ணுன்னு என்கிட்ட சொல்லலையான்னு. ம் பிரதர், ம் டிசம்பர் ம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்துருச்சு. அப்போ கேட்குறான் ஃப்ரெண்ட், என்னடா சார் ஆ ஒன்றும் சிம்டமே தெரியலையே. ஆ டேய் இன்னும் 3 மாதம் இருக்கு, ஆ எங்கள் ஆண்டவரால் செய்ய முடியும். டிசம்பர், ஆ என்னடா டேய் இன்னும் 30 நாள் இருக்குடா பாருடா. ஆ 15 தேதி வந்துச்சு, டேய் இன்னும் 16 நாள் தான். இப்போ எனக்கே சந்தேகம் வந்துச்சு, ஆண்டவரே சரி நான் தகுதி இல்லையா ஆண்டவரே, ஆ ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அப்படின்னு. 20 தேதி, சரி 20ஆம் தேதி 21ஆம் தேதி சரி 21 22 ம் நான் வேலைக்கு போகல, ம் சர்ச்சில் ஒயிட் வாஷிங். சரி சரி அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. ம் 21 22 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பர்மனன்ட் ஸ்டாஃப். சரி சரி அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர். ஓகே எம்ஜிஆர் முதலமைச்சர். ம் இப்போ எக்ஸாம் டைம் டேபிளெல்லாம் போட்டாச்சு. ம் எக்ஸாம் டிசம்பரில் நடக்கணும். ம் டிசம்பரில் நடக்கணும். ம் ஜனவரியில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும். ம் இந்த நேரம் பார்த்து பர்மனன்ட் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இதுதான் ரைட் டைமுன்னு. ம் பேப்பர் எல்லாம் 125 ஆண்டு காலத்தில் ம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரைக்கு, ம் வேலை நிறுத்தம், ம் பரீட்சை நடக்குமா ஓகே அப்படின்னு கேள்விமா. ம் 22ஆம் தேதி நைட்டு ம். கவர்னர் மாளிகையில் எம்ஜிஆர், ம். அரங்கநாயகம், எஸ்எல் குரானா ம். அவசர கூட்டம் ம் நைட்டு 2 மணி வரை நடக்குது. ஓ ஓகே ஓகே ரிஜிஸ்ட்ரார், வைஸ் சான்சலர் ம் எல்லாரும். ம் இப்போ பாருங்க, எம்ஜிஆருக்கு திடீர்னு ஞாபகம் வருது. சரி எம்ஜிஆர் கேட்குறாரு, ம் ஆமாம் உங்கள் யூனிவர்சிட்டியில் ம். டெம்பரரி ஸ்டாஃப் 130 கொஞ்சம் பேர் இருக்காங்க, மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே. ஆமாம், நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷமெல்லாம். ஆமாம். ம் எம்ஜிஆர் கேட்குறாரு, ம் எக்காரணத்துக்கு மட்டும் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ம் குறித்த நேரத்தில் எக்ஸாம் நடக்கணும், ரிசல்ட்டும் வரணும். ம் என்ன பண்ணுங்களோ தெரியாது. ம் சரி, ம். டெம்பரரி ஸ்டாஃபை வச்சு உங்களால் பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன். சரி ரிஜிஸ்ட்ரார்கிட்டையும் விசிக்கிட்டையும். ம் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க பண்ணிட முடியுன்றாங்க. ம் 132 பேரை வச்சு சரி எக்ஸாம் முடிச்சு நடத்திடுவோம் அப்படின்றாங்க. ம் ஆ இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, நாளைக்கே பர்மனெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுன்றாரு, ஆ வித்தவுட் இன்டர்வியூ. ஆ ஓகே 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 23ஆம் தேதி பேப்பரில் ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்துட்டு 23ஆம் தேதி காலையில் நான் போகிறேன் ஆஃபீஸுக்கு. சரி அப்போ டே லாசர், ம் நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, ம் நீ 8 நாள் தான் இருக்கு, ம் எம்ஜிஆர் பர்மனெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லிட்டாரு சரி வித்தவுட் இன்டர்வியூ. ஓ பா ஆ இன்டர்வியூ பண்ணியிருந்தா would have been disqualified. ம் எனக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் ம் கரெக்டாக 3:30 மணிக்கு பர்மனெண்ட் ஆர்டர் வாங்கி பா மேன் ஒரு பாத்ரூம்குள்ளே போகணும்னு அழுகுறேன். சொன்னது ஆண்டவர் நிறைவேற்றிருக்காரு. இன்னும் 8 நாள் தான் இருக்குது ஆ இந்த வருஷம் முடிகிறதுக்கு. ஆ ஆ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார். ஆ ஆனால் நான் ஆண்டவருக்கு சொன்னதை நிறைவேற்றலை. ஆ